أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري. يا إلهي خذ بقلبي بالرشاد. أشرقت نفسي بنور من فؤادي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த கண்ணியமிக்க மார்க்க சபையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூட்டினானோ, அதுபோன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு மார்க்க சபை, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய சபை, மலக்குகள் படைசூழ்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க சபை. இந்த சபையிலே அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டும் அல்லாஹுடைய பயத்தை கொண்டும் மார்க்க கல்வியின் ஆர்வத்தை கொண்டும் ஈடுபாட்டை கொண்டும் எம்முடைய செவிகளையும் உள்ளங்களையும் இந்த இடத்தில் சங்கமித்தால்தான் இந்த மார்க்க கல்வி எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும். இல்லை என்றால் ஏதோ பயான்களை கேட்டது போல, ஏதோ நல்ல வார்த்தைகளை கேட்டது போல தெரியலாம். இதன் மூலமாக எந்த பலனையும் பயனையும் எம்மால் அடைய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒழுக்கங்களையும் கண்ணியங்களையும் எமக்கு கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க சபையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, நபிமார்களை நம்பிக்கை கொண்ட, வேதங்களை நம்பிக்கை கொண்ட, மறுமையை நம்பிக்கை கொண்ட, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்ற ஈமானுடைய 6 அம்சங்களையும் நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கொடுக்கின்ற மிக முக்கியமான 25 வாக்குறுதிகள் என்னவென்பதைத்தான் இந்த சபையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, மூமின்கள் என்பவர்கள் யார்? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் என்பவர்கள் யார்? கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா மூமின்களும் முஸ்லிம்கள் தான்.
ஆனால் எல்லா முஸ்லிம்களும் மூமின்கள் அல்ல. எப்படி? எல்லா மூமின்களும் நிச்சயமாக முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள், ஆனால் எல்லா முஸ்லிம்களும் மூமின்களாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்த ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். காலத்தில் அராபு ஆமன்னா, ஒரு மக்கள் வந்தார்கள், சில மக்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார்கள், ஆமன்னா, அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் மூமின்களாக மாறிவிட்டோம், நாங்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்பிக்கை கொண்டு விட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், குல்லம் துமினு, நபி அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அவர்கள் இன்னும் மூமின்களாக மாறவில்லை. கூலு அஸ்லம்னா, அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லட்டும். கூலு அஸ்லம்னா, ஏனென்றால் வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், அவர்களுடைய ஈமான் இன்னும் அவர்களுடைய உள்ளத்திலே இறங்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே பிரிக்கிறார். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் யார், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரிக்கிறார். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் நாவாலும் ஒரு கால் உள்ளத்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டேன் என்று, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்வு எதிலும் ஈமான் இறங்கி இருக்காது. மூமின்கள் என்றால் அவர்கள் வாயாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுவார்கள், உள்ளத்தாலும் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுவார்கள், செயலாலும் அந்த ஈமானை வெளிப்படுத்துவார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்கள் என்று அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற அடையாளங்களை எல்லாம் பார்த்தால், அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் எமக்கு அருள் செய்ய வேண்டும், அந்த தன்மைகள் எம்மிடத்திலே இருக்கிறதா என்று பார்த்தால் எமக்கும் கேள்வி வரும், நாமும் மூமின்களாகத்தான் வாழ்கிறோமா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், அல்லாஹுவை நினைவு கூறப்பட்டால், இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹுவை அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அந்த மூமின்களுடைய உள்ளங்கள் எல்லாம் வஜ்லத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கி விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பயத்தால் நிரம்பி விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்று பார்க்கிறோம், அல்லாஹ் என்று சொல்லப்படும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படும், அல்லாஹ்வை புகழப்படும், அல்லாஹுடைய குர்ஆன் வசனங்கள் நினைவு காட்டப்படும், ஆனால் உள்ளத்திலே எந்த மாற்றமும் எம்மிடத்தில் ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அந்த மூமின்களுடைய தன்மையை, வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்தால், அல்லாஹுடைய வார்த்தைகள் அல் குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மூமின்கள் யார்? அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால், அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஆனால் பார்க்கிறோம், தொழுகையில் இருக்கக்கூடிய எம்மை போன்ற பலகீனமான ஈமானை சுமக்கக்கூடிய எம்முடைய உள்ளங்களை பார்க்கிறோம். இமாம் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் எப்போதுதான் ருக்கு செய்வார் என்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகிறதே தவிர, அந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு உள்ளத்தாலும் தங்களுடைய சிந்தனைகளாலும் அந்த வசனங்களால் சூழ்ந்து அந்த வசனங்களை சிந்தித்து பார்த்து தங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய மூமின்களாகத்தான் எம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அந்த மூமின்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுவின் மீது உறுதியான நம்பிக்கையை, தவக்குலை வைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையை சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையை மேலும் சொல்லுகின்றான். சூரத்துல் மூமினுடைய வசனங்களை எடுத்து படித்து பாருங்கள். கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி அடைவார்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை வைத்திருக்கிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள்.
அவர்கள் யார் என்றால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த மூமின்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகையிலே நிற்கும் பொழுது உள்ளச்சத்தோடு உள்ளத்தால் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த தன்மையோடு அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகையிலே நிற்பார்கள். இன்று மூமின்கள் என்று நம்மை நினைத்துக் கொண்டிருப்போம், ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில் நம்முடைய பெயர் இருக்காது. மூமின்கள் என்று நம்மை நினைத்துக் கொண்டிருப்போம், ஜமாஅத்துடைய தொழுகைகளில் எம்முடைய பெயர்கள் இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் அங்கே அடையாளம் காட்டவில்லை. அவர்கள் தொழுகையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பார்கள். இந்த தன்மை வந்தாலே அவர் தொழக்கூடியவராகத்தான் இருப்பார். இந்த தன்மை இருந்தாலே அவர் ஜமாஅத்துடைய தொழுகைகளை நிறைவேற்றக்கூடியவராகத்தான் இருப்பார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அவர்கள் வீணான விஷயங்களை புறக்கணித்து வாழ்வார்கள். வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன். அந்த மூமின்கள் ஜகாத்தை முறையாக நிறைவேற்றி வருவார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அந்த மூமின்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின் ஃபமன் இப்தகா வராஅ ذلك ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். தங்களுடைய அந்த கற்பை, அல்லாஹ் கொடுத்த அந்த கற்பை தங்களுடைய மனைவியை தவிர, தங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிய அடிமைகளை தவிர வேறு யாரிடத்திலும் தங்கள் கற்பை அவர்கள் இழக்க மாட்டார்கள். இது அல்லாத வேறு வழிகளில் யார் தங்களுடைய வாழ்வில் இந்த சுகத்தை கழிக்கிறார்களோ அவர்கள் எல்லை மீறியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையாளம் காட்டுகிறான். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அவர்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள், வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள். வல்லதீன ஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறான் தெரியுமா? மேலே எப்படி அல்லாஹ் ஆரம்பித்தானோ அதே தன்மையை கொண்டு முடிக்கிறான். தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் மூமின்கள். அதே நேரத்திலே மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். அல் ஹிஃபாஸ், ஹிஃபாஸ் தொழுகையை பாதுகாத்தல். தொழுகைகளுடைய நேரங்களை பாதுகாப்பார்கள், தொழுகைகளுடைய வக்தை பாதுகாப்பார்கள், தொழுகையின் ஜமாஅத்தை பாதுகாப்பார்கள், தொழுகையின் முறைகளை பாதுகாப்பார்கள், தொழுகையிலே ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் பாதுகாப்பார்கள். முழு தொழுகையையும் எப்படி ஒரு பொருளை பாதுகாப்பார்களோ, எப்படி ஒரு செயலை பாதுகாப்பார்களோ அது போன்று அந்த மூமின்கள் தொழுகையை பாதுகாத்து வருவார்கள். அல்லாஹ் மூமின்களுடைய தன்மையை ஆரம்பிக்கிறான் தொழுகையிலிருந்து, அல்லாஹ் முடிக்கிறான் தொழுகையை கொண்டு. ஏனென்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகையை பேணாதவர்கள், தொழுகையை அல்லாஹுடைய தீனிலே சரிவர நிறைவேற்றாதவர்கள் அல்லாஹுடைய எந்த மார்க்க கட்டளையிலும் சரியாக இருக்க மாட்டார்கள். அதன் காரணமாகத்தான் உமர் அவர்கள் தங்களுடைய படை தளபதிகளுக்கு, தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள். இன்ன அஹம்ம உமூரிக்கும் இந்தி அஸ்ஸலா. என்னுடைய ஆட்சியாளர்களே, உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தொழுகை. இந்த தொழுகையை யார் பாதுகாத்தார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தீனுடைய எல்லா அம்சங்களையும் பாதுகாப்பார்கள். தொழுகையை யார் வீணடித்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளைகள் அனைத்தையும் வீணடிப்பார்கள் என்று உமர் அவர்கள் தங்களுடைய கடிதத்திலே குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிக்கிறான், அந்த மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். அந்த தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த தகுதியோடு தான் நம்முடைய வாழ்க்கை கழிகிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன். அவர்கள்தான் ஒரு பூமியின் வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ். என்ன பூமி? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூமின்களுக்கு கொடுக்கின்ற தன்மையை நீங்கள் குர்ஆனிலே படித்து பாருங்கள். அந்த தன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். எவ்வளவு தூரத்தில் அந்த தன்மைகளை விட்டு விலகி வாழ்கிறோம். ஆனால் நாமும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாமும் மூமின்கள் தான் என்று. 5 நேர தொழுகையை சரியாக நிறைவேற்றினால் நம்முடைய உள்ளத்துடைய எண்ணம், நாம் தான் இந்த உலகத்திலே முதல் தர மூமின், எனக்கு கீழ்தான் எல்லோரும். ஏதோ 4-5 மார்க்க உரைகளை செய்தால் போதும், அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய எண்ணம், நான் தான் இந்த உலகத்திலே பெர்ஃபெக்டான மூமின், என்னை விட யாருமே இல்லை.
ஏதாவது மார்க்கத்திற்கு உதவி செய்தால் போதும், அந்த உதவி செய்ததை பிறர் புகழ்ந்து விட்டால் போதும், அவருடைய உள்ளத்திலே எண்ணம் வந்துவிடும், என்னை விட எந்த சிறந்த மூமினும் இல்லை என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஈமானுக்கு பரிசாக, அந்த ஈமானுக்கு அல்லாஹ் பரிகாரமாக நன்றி செலுத்துவதற்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவதில் மிகச் சிறந்தவன், அந்த நன்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செலுத்துவதற்காக அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வாக்குகளை அள்ளி கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் வாக்களிக்கலாம், ஆனால் மனிதர்கள் அந்த வாக்கை மீறுவார்கள். மனிதர்கள் வாக்களித்தால் அதிலே முழுமையாக இருக்க மாட்டார்கள். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இறைவன், வானத்தின் இறைவன், அரசாட்சிகளின் இறைவன் ஒரு வாக்கை அளித்தால் மீறுவானா? மீறக்கூடிய தன்மை அவனுக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திருடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே மூமின்களை மட்டும் அல்லாஹ் அழைத்து சொல்லவில்லை. யாரை மட்டும் அழைத்து சொல்லவில்லை? மூமின்களை மட்டும் இங்கே அழைத்து அல்லாஹ் சொல்லவில்லை. மூமின்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் தான் நிறைவேற்றுவீர் என்று அல்லாஹ் தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை மட்டும் அல்லாஹ் அழைத்து சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாக்குறுதி நிச்சயமாக உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை திருப்பி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், இந்த உலக வாழ்க்கையில் ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஜுமருடைய 20வது வசனத்திலே, வஅதல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தின் வாக்குறுதியை கூறிவிட்டு சொல்லுகிறான், வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, லா யுக்லிஃபுல்லாஹுல் மிஆத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் மீற மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறு செய்ய மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்கை அளித்தால், யார் எதிர்த்தாலும், யார் பகைத்தாலும், யார் பொருட்படுத்தினாலும் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். அந்த வாக்குறுதியை அவர்கள் எண்ணி இருந்ததை விட சிறந்த முறையில் அல்லாஹ் நிறைவேற்றி காட்டுவான். இந்த ஒரு நம்பிக்கை எம்முடைய உள்ளத்திலே இருந்தால், இந்த ஒரு தவக்குள் எம்முடைய உள்ளத்திலே இருந்தால், பின்னால் வரக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் எம்முடைய உள்ளம் உறுதியான நம்பிக்கை கொண்டு அந்த வாக்குறுதியை பெறுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும். இந்த முன்னுரையை வைத்துக் கொண்டு கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லோரும் கவனமாக உங்களுடைய கவனங்களையும் உள்ளங்களையும் இந்த கல்வியின் மீது கொடுத்து கேளுங்கள். திடீரென எழுப்பி யாரையாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லவில்லை என்றால் அவர் இந்த சபையிலிருந்து வெளியே சென்று விட வேண்டும். இதுதான் இந்த சபையுடைய நிபந்தனை. அதன் காரணமாக கொடுக்கின்ற வாக்குறுதிகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நான் சொல்லுகின்ற இந்த 25 வாக்குறுதிகள், எந்த வாக்குறுதியில் நிறுத்தி இதற்கு முன்னால் என்ன வாக்குறுதி கேட்டேன் என்று சொன்னாலும் அதையும் பதில் சொல்ல வேண்டும். எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லக்கூடிய வாக்குறுதியில் 5வது என்ன 6வது என்ன என்று கேட்டால் கூட தெளிவாக சொல்லும் அளவிற்கு உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சபைகளில் பதில் சொல்லவில்லை என்றால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள், அப்படியே எழுந்து வெளியே சென்று விடுங்கள். இதுதான் இந்த மார்க்க சபையுடைய ஒழுக்கம். அதன் காரணமாக யாரும் கையிலே பேப்பர் பேனா இல்லாமல் உட்காராதீர்கள். யாரும் கையிலே பேப்பர் பேனா இல்லாமல் உட்காராதீர்கள். சபை மார்க்க கல்வி என்பது காதிலே கேட்டு மறந்து விடுவதல்ல. ஷைத்தானுடைய சிந்தனையை மறதி ஏற்படுத்துவதுதான் கல்வியை விட்டு. அதன் காரணமாக எல்லோரும் பதிவு செய்து கொள்ளுங்கள், உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய ஏடுகளிலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற வாக்குறுதியில் மிக முக்கியமான முதல் வாக்குறுதி அல் ஜன்னா, சொர்க்கம். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டால், மூமின்களாக வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை குறித்து வாக்குறுதி அளிக்கிறான். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சூரத்துல் பக்ராவுடைய 25வது வசனம். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்,
أن لهم جنات تجري من تحتها الأنهار. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஈமான் கொண்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். வபஷ்ஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத். அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பார். அல் ஜன்னாத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் உண்ண உண்ண அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணவுகளை கொடுத்து கொண்டே இருப்பான். ஒவ்வொன்றையும் சாப்பிடும் பொழுது சொல்லுவார்கள், ஹாதல்லதி ருஸிக்னா மின் கபுல், நாங்கள் இதற்கு முன்னால் இதை சாப்பிட்டது தானே என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறம் ஒன்றாக இருந்தாலும் தன்மை ஒன்றாக இருந்தாலும் சுவைகளை அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருப்பான். மேலும் மேலும் சுவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வலஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய வாக்குறுதி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் நினைத்ததையெல்லாம் அங்கே கொடுப்பான். அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஈன் என்ற கண்ணழகிகளை, சுத்தமான மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். வஹும் ஃபீஹா ஹாலிதூன். அதிலே தற்காலிகமாக அவர்கள் செல்லுவதற்காக உள்ளே செல்ல மாட்டார்கள். 40-50 வருடங்கள் வாழ்வதற்காக உள்ளே செல்ல மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டு வாழக்கூடிய அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சொர்க்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றானே, எமக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றானே, இந்த சொர்க்கத்தை எல்லாம் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் மூமின்களாகவே நாம் இருக்க முடியாது. ஆனால் நம்பிக்கை கொண்ட அல்லாஹ் வாக்களித்த இந்த சொர்க்கத்திலே செல்லுவதற்காக என்னுடைய வாழ்க்கையின் அமல்கள் எவ்வளவு நான் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றானே இந்த வாக்குறுதியை அல்லாஹ் சும்மா கொடுத்து விடுவானா? வாக்குறுதிகளை அல்லாஹ் இப்படியே அல்லாஹ் நாடியதையில் அல்லாஹ் விரும்பிய பொழுதெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அல்லாஹ் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அந்த வாக்குறுதியை கொடுப்பானா? இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் வாக்களித்தால் அந்த வாக்குக்குரிய தகுதியை அல்லாஹ் அந்த மனிதனிடமிருந்து எதிர்பார்த்து அதை பெற்றுக்கொண்டால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாக்கை நிறைவேற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபாவுடைய 111வது வசனத்திலே சொல்லுகிறான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தாலே இதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். இந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய இந்த அம்சங்களை அல்லாஹ்விற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் அர்ப்பணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் நிறைவேற்றுவான். எமக்கு என்ன, 5 நேர தொழுகைகளை தொழுது விட்டாலே சொர்க்கம் எமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. ஏதாவது சில நோன்புகளை நோற்று விட்டால் சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுத்து விடுவான் என்ற நம்பிக்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், நீ நினைப்பது போல இந்த சொர்க்கம் என்பது இந்த உலகத்தில் நீ பார்க்கின்ற பூங்காவா? நீ நினைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்டமா? மரங்களும் ஆறுகளும் இருக்கக்கூடிய இருப்பிடமா அந்த சொர்க்கம்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினான அடியார்களுக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை மாலா ஐனுன் ரஅஸ் யா அர்ஹமர் ராஹிமீன், எந்த கண்களும் பார்த்திருக்காது, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் அதன் சத்தத்தை கேட்டிருக்காது, வலா ஹபர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படி இருக்கும் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று? சொர்க்கத்திலே நீங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்ற கற்பனையில் இருக்கிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்பவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுபவர்கள் யார்? வயஅலமஸ் ஸாபிரீன், அப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடும் பொழுது
அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொள்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து அறியாமல் நீங்கள் எளிதாக சொர்க்கத்திலே நுழைந்துவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் மூமின்களுடைய தன்மையை, இந்த சொர்க்கவாதிகளுடைய தன்மையை சூரத்துல் ஆல இம்ரானுடைய 133 136 வசனங்கள் வரை அல்லாஹ் சொல்கிறான். وَسَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِّن رَّبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். நீங்கள் விரைந்து வாருங்கள், இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த சொர்க்கத்தை பெற தகுதியான அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வதர்ரா யா அர்ஹமர் ராஹிமீன். அவர்கள் தங்களுடைய கஷ்டமான நேரத்திலும் தங்களுடைய இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள் செல்வத்திற்கு சிரமப்பட்டாலும் செல்வம் குவிந்து கிடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். மூமின்களுடைய தன்மை, சொர்க்கவாதிகளின் தன்மை அல்லாஹ் சொல்லுகிறான். வல் காதிமீனல் கைஸ், அவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களுக்கு அவர்கள் இரக்கம் காட்டுவார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா. அல்லாஹ் சொர்க்கவாதிகளின் தன்மையை சொல்லுகிறான். அவர்கள் மானக்கேடான செயலை செய்துவிட்டால், யாரை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான்? முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். அல்லாஹ்வை அஞ்சியவர்களின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி வருகிறான். அல்லாஹ் சொல்கின்றால் அந்த முத்தகீன்கள் ஒருவேளை மானக்கேடான செயல்களை செய்துவிட்டால், அவ்வளமு அன்புத்தகும், தங்களுக்கு தாங்களை அநீதம் இழைத்துக் கொண்டால், ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்வை நினைத்து விடுவார்கள். அந்த பாவத்தை செய்து முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய நினைவு அவர்களுடைய உள்ளத்திலே சூழ்ந்துவிடும். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்களுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவார்கள். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்களுடைய பாவங்களை யாரால் மன்னிக்க முடியும்? வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம் வ ஜன்னாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் வாக்களிக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை, அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், நிரந்தரமாக இருப்பார்கள். உழைப்பவர்களின் சிறந்த கூலியாக அல்லாஹ் இதை கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த மூமின்களுடைய இந்த சொர்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்ற நியமத்துகளில் சிறந்த நியமத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கைக்கு கொடுக்கின்ற வாக்குறுதியில் சிறந்த வாக்குறுதி. இந்த ஈமானுக்கு அல்லாஹ் அளிக்கின்ற பரிசில் சிறந்த பரிசு. ஏனென்றால் இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் வெற்றி கிடையாது. ஏனென்றால் இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடையாது. இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடையாது. இந்த சொர்க்கம் கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த உதவியும் அவனுக்கு கிடையாது. ஏனென்றால் சொர்க்கத்திலே சென்றால்தான் அவனால் யாரை பார்க்க முடியும்? யாரை பார்க்க முடியும்? அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா தഖல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்களா? துரீதுன ஷைஅன் அஸீதுகும், உங்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் ஏதாவது விரும்புகிறீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா? யா அல்லாஹ், எங்களை சொர்க்கத்திலே நுழைக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா என்று அந்த அடியார்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திரையை அகற்றுவான். யா அர்ஹமர் ராஹிமீன், அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்திலே கொடுத்த அத்துணை நியமத்துகளை விடவும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவர்களுக்கு பெரிய நியமத்தாக இருக்கும். அதற்கு மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே வாழக்கூடிய மூமின்கள் எதற்காக தொழுதார்களோ,
எதற்காக நோன்பு வைத்தார்களோ, எதற்காக சதகா செய்தார்களோ, எதற்காக ஜக்காத்தை நிறைவேற்றினார்களோ, எதற்காக இரவிலே நின்று வணங்கினார்களோ, எதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ, எதற்காக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்தார்களோ, எதற்காக மக்களுடைய அன்பை தேடினார்களோ, அந்த அத்துணைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுக்கின்ற மிகப்பெரிய அருள் அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹுடைய பொருத்தம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே மக்களை நுழைத்ததற்கு பிறகு இது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் எல்லாம் என்னை கொண்டு பொருந்தி கொண்டீர்களா, நீங்கள் பொருத்தம் அடைந்து விட்டீர்களா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி உம்மை கொண்டு நாம் பொருந்திக் கொள்ளாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவார், இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யா அல்லாஹ், அது என்ன இருக்க போகிறது? அல்லாஹ் சொல்லுவான், உஹில்ல அலைக்கும் ரிضواني فلا اسخط عليكم بعده ابدا. இன்றைய தினத்திலே என்னுடைய பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே பட மாட்டேன். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுப்பதை விட, அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருலின்களை கொடுப்பதை விட, சொர்க்கத்துடைய அத்துணை நியமத்துகளை ஒருவன் அடைந்தாலும், ஏன் ஒட்டுமொத்த சொர்க்க வாழ்க்கையும் அவன் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற இந்த வார்த்தையுடைய இன்பத்திற்கு சமமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளின் தன்மைகளை கொண்டு நீங்கள் நாளை மறுமையிலே வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய செயல்கள் எதையும் அல்லாஹ் வீணாக்காமல் உங்களுடைய ஈமானுக்கு பரிசாக, ஈமானுக்கு பரிகாரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் வாக்களித்த வாக்கை நிறைவேற்றுவான். சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலே எம்மை ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி நூர், வெளிச்சம். நாளை மறுமையிலே அந்த மூமின்களை அல்லாஹ் எழுப்பும் பொழுது, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்ட மூமின்களை அல்லாஹ் எழுப்பும் பொழுது சூரத்துல் ஹதீதுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத். நபியே, நீங்கள் அந்த நாளிலே மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் பார்த்தால், யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பிஐமானிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுடைய வலதுபுறமும் அவர்களை வெளிச்சம் சூழ்ந்து கொண்டிருக்கும். புஷ்ராகுமுல் யௌம், நற்செய்தி உண்டாகும் அந்த நாளிலே, ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ذلك هو الفوز العظيم. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சொர்க்கவாதிகள் மூமின்கள் நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது வெளிச்சத்தோடு எழுந்து வருவார்கள். வலதுபுறம் வெளிச்சம், முன்னால் வெளிச்சம் என்று வெளிச்சத்தோடு சூழ்ந்து வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாக்குறுதியைத்தான் சூரத்துல் அபஸையிலும் அல்லாஹ் சொல்லுகின்றான். 38-42வது வசனம் வரை, உஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா, அந்த மறுமை நாளிலே மூமின்கள் எழுப்பப்படும் பொழுது பிரகாசமான முகத்தோடு எழுந்து வருவார்கள். முஸ்ஃபிரா பாஹிகத்தும் முஸ்தப்ஷிரா, புன்சிரிப்போடு சிரித்தவர்களாக, புன்சிரிப்போடு அழகான பிரகாசமான முகத்தோடு மூமின்கள் அந்த மறுமை நாளிலே எழுந்து வருவார்கள். காபிர்கள் எல்லாம், பாவிகள் எல்லாம் இருள் அடைந்த முகத்திலே இருள் சூழ்ந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடி வருவார்கள். ஆனால் அந்த வெளிச்சம் அந்த காபிர்களுக்கும் அந்த பாவிகளுக்கும் கொடுக்கப்படாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக எம்மை. நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை எழுப்பும் பொழுது அவர்களை ஒளியோடு வெளிச்சத்தோடு அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். அந்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றும் பொழுதுதான், எழுப்பப்படும் நிலையில்தான் என்னுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்று ஒரு மனிதன் தீர்மானிக்க முடியும். அதற்கு முன்னால் வரை யாராக இருந்தாலும் தன்னுடைய ஈமான் உறுதியானது, வெற்றி பெறும் என்று சான்று கொடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டாவதாக மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளில் சிறந்த வாக்குறுதி, நாளை மறுமையிலே எழுப்பப்படும் பொழுதும் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்படும் பொழுதும் சொர்க்க வாழ்க்கையிலே நுழைந்ததற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வெளிச்சமாக்குவான் தன்னுடைய ஒளியை கொண்டு. மூன்றாவது வாக்குறுதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தன்னுடைய ரஹ்மத்தை, தன்னுடைய அருளை, தன்னுடைய அருள் வளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஜாசியாவுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபஅம்மல் லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி சயுதுகிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்திஹ். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் அவர்களை அவனுடைய அருளில் அல்லாஹ் நுழைய வைப்பான். சயுதுகிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மத்திஹ் ذلك هو الفوز المبين. அதுதான் தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான். ரஹ்மத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அருள் இந்த ரஹ்மத். இந்த ரஹ்மத் இல்லாமல், இந்த அருள் இல்லாமல் யாருடைய அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த ரஹ்மத் இல்லாமல் அல்லாஹுடைய வெற்றி என்பதே மூமினுக்கு கிடையாது. இந்த ரஹ்மத் இல்லாமல் ஏன் நாளை மறுமையிலே சொர்க்கம் கூட மூமினுக்கு கிடையாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யுத்கில அஹதன் அமலுஹுல் ஜன்னah. உங்களிலே யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது உங்களுடைய அமல்களின் காரணமாக. யா அல்லாஹ், நான் இவ்வளவு தொழுதிருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தை கொடு. யா அல்லாஹ், இத்துணை பேருக்கு நான் அழைப்புப்படி செய்திருக்கிறேன், சொர்க்கத்தை கொடு. யா அல்லாஹ், இவ்வளவு பேரை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வைத்திருக்கிறேன், சொர்க்கத்தை கொடு. யா அல்லாஹ், இவ்வளவு பேருக்கு நேர்வழி காட்டியிருக்கிறேன், சொர்க்கத்தை கொடு. யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே இவ்வளவு செலவழித்திருக்கிறேன், சொர்க்கத்தை கொடு என்று உங்களிலே யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தான் அப்படி என்றால் நீங்களுமா? நீங்களும் உங்களுடைய அமல்களின் காரணமாக சொர்க்கத்திலே நுழைய முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா வலா அன இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிஃபضலி வ ரஹ்மா. நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னையும் அவனுடைய ஃபضலால் ரஹ்மத்தால் சூழவில்லை என்றால் நானும் அது போன்றுதான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வாக்களிக்கிறான், அல்லாஹ் தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுப்பதாக. அந்த ரஹ்மத்துடைய தன்மையிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வதாக வாக்களிக்கிறான், ஃபضல், அல்லாஹ்வுடைய சிறப்புகளை, அல்லாஹ்வுடைய அருளை மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதாக. வல்லாஹு ذو فضل على المؤمنين. மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அருளுடையவனாகவே மூமின்களுக்கு இருக்கிறான். மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் நிராதரே பாணியாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். அல்லாஹ் கைவிட மாட்டான். மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஃபضலை கொடுத்து கொண்டே இருப்பான். மேலே சொன்ன ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை அல்லாஹ் அவனுடைய ஃபضலாலும் அவனுடைய ரஹ்மத்தாலும் சூழவில்லை என்றால் நான் சொர்க்கத்திலே நானும் அது போன்றுதான் என்று சொன்னார்களே. அந்த ஃபضலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வதாக வாக்களிக்கின்றான். 3வதாக ஃபضல். 5வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வாக்களிக்கின்றான் பரக்கா. அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள், அபிவிருத்திகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் 96வது வசனத்திலே, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனூ வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அந்த கூட்டம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால், மூமின்களாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹ்வை அஞ்சி இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருப்பானே வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்தை. ஈமான் மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்து செய்வான், அபிவிருத்திகளை கொடுப்பான். அவர்களுடைய செல்வத்திலே அல்லாஹ் கொடுப்பான், அவர்களுடைய குழந்தை பாக்கியத்திலே அல்லாஹ் கொடுப்பான், அவர்களுடைய உலக அம்சங்களிலே கொடுப்பான், அவர்களுடைய செயல்களிலே அல்லாஹ் கொடுப்பான். அவர்களுடைய உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை வைத்திருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பரக்கா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத். நாம் சம்பாதிக்கின்ற இந்த செல்வத்தில் அல்லாஹ் எமக்கு பரக்கத்தை கொடுத்தால் குறைவாக இருந்தாலும் திருப்தியாக இருக்கும். இந்த பரக்கா எம்முடைய செல்வத்தில் இல்லை என்றால் எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி ஏற்படாது. அது போன்றுதான் மனைவியிலும் சரி,
அது போன்றுதான் குழந்தைகளிலும் சரி, அது போன்றுதான் உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற எந்த அம்சங்களிலும் சரி, அல்லாஹுடைய பரக்கத் அல்லாஹ் கொடுப்பதில் இல்லை என்றால் திருப்தி என்பதே யாருக்கும் ஏற்படாது. அல்லாஹ் வாக்களிக்கிறான். எத்தனையாவதாக? 5வதாக. எந்த வசனத்திலே? சூரத்துல் ஆல இம்ரானுடைய 96வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். 6வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான் மூமின்களுக்கு. சூரத்துல் யூனுஸுடைய 9வது வசனத்திலே இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் யஹ்தீஹிம் ரப்புஹும் பிஈமானிஹிம், அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான், அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பான். அவர்களுடைய ஈமானின் பக்கம் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான். அவர்கள் கேட்கின்ற அந்த சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்று அவர்கள் அல்லாஹ்வை அழைக்கின்ற அந்த ஈமானின் பக்கம் அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டுவான் மூமின்களுக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற 7வது வாக்குறுதி மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அல்லாஹ் இருளிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வருவான். அசத்தியமான கொள்கையிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெளிச்சமுள்ள நேர்வழியின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அழைத்து வருவான். சூரத்துல் பக்ராவுடைய 257வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு பொறுப்பாளியாக நண்பனாக இருக்கின்றான். என்ன செய்வான்? அந்த மூமின்களை அல்லாஹ் இருளடைந்த இடங்களிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவான். அசத்தியமான இருளடைந்த கொள்கையிலிருந்து அல்லாஹ் அவர்களை நேரான பாதையின் பக்கம், வெளிச்சமுள்ள பாதையின் பக்கம் அல்லாஹ் அவர்களை கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் மூமின்களாக வாழாத காபிர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். அவர்களை வெளிச்சத்தில் இருந்து அல்லாஹ் இருளின் பக்கம் கொண்டு சென்று விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 8வதாக மூமின்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி உறுதி. செயலிலே உறுதி, கொள்கையிலே உறுதி, நாவிலே உறுதி, அவர்கள் பேசுகின்ற வார்த்தையிலே உறுதி, உலகத்திலிருந்து அவர்கள் பிரியும் பொழுது ஈமானிலே உறுதி, நாளை மறுமையிலே விசாரணையிலே உறுதி, நாளை மறுமையுடைய அத்துணை அம்சங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பாதங்களையும் வார்த்தைகளையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். சூரத்துல் இப்ராஹிமுடைய 27வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் மூமின்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவான். முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், என்ன வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்துவான் என்றால், அவர்கள் இறக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியிலே அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு அல்லாஹ் இறக்க வைப்பான். அவர்களை ஈமானிலே அல்லாஹ் உறுதியை கொடுத்து இறக்க வைப்பான். கபருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையிலே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹ் உறுதி கொடுப்பான். அல்லாஹ் உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் உறுதி கொடுப்பான் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு. அல்லாஹ் உறுதி கொடுப்பான், நீ வந்த வழி என்ன, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லுவதற்கு. இந்த முஹம்மதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் எங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல் என்று சொல்லுவதற்கு. இம்மையிலும் மறுமையிலும் நாளை மறுமையுடைய விசாரணைகள் அத்துணையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உறுதியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திருமதியுடைய அறிவிப்பிலே பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே நீ உறுதிப்படுத்துவாயாக. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்கள், ஆனால் நீங்கள் ஏன் இந்த துஆவை கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை தன்னுடைய 2 கரங்களிலே 2 விரல்களிலே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் எப்போது நாடுவானோ அப்போது அல்லாஹ் புரட்டி விடுவான். அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உன்னுடைய மார்க்கத்திலே எனக்கு நீ உறுதி கொடுப்பாயாக.
பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹுவை தௌஹீதை பேசியவர்கள் எல்லாம் இன்று ஷிர்கின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக மாறியதை, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் இந்த அஹ்மது குலாம் காதியானி என்ற ஒரு காஃபிரின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக மாறியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனிலே உறுதி கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் அந்த ஈமானை உறுதியாக அல்லாஹ் எடுக்க மாட்டான். அதன் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தௌஹீதுக்காக உழைத்தவர்கள், சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள், சிலைகளை தன்னுடைய கரங்களால் உடைத்து நாசமாக்கியவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், வஜ்னுப்னி வபனிய நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பிச்சளங்களையும் நீ சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாப்பாயாக. இன்று தர்காவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்திருப்பார். அவர் நினைப்பார் என்னை விட பெரிய தௌஹீத்வாதி யாரும் இல்லை என்று. அவர் நினைத்துக் கொள்வார் நான் தான் முவாஹீத், மற்ற எல்லாருமே தௌஹீதுடைய கொள்கையில் இருந்து விலகியவர்கள் என்று. இப்ராஹிம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலைகளை வணங்கக்கூடிய அந்த இணை வைப்பிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே நிலைப்படுத்துவாயாக. மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறுதியை அவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கின்றான். ஒன்பதாவதாக மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற வாக்குறுதி சூரத்துன் நஹலுடைய 97வது வசனம், மன் அமில ஸாலிஹன் மின் ذكரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், யார் நல்ல அமல்கள் செய்கின்ற ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கின்றார்களோ, மூமின்களாக இருந்தால் அதில் யாராக இருந்தாலும் சரி, ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பான். ஹயாத்தன் தய்யிபா, சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுப்பான். எங்கே? இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் வாழ வைப்பான். மூமினாக வாழ்ந்தார் அவர் ஏழை குடிசைகளை இருப்பார், ஆனால் நிம்மதியாக இருப்பார். ஹயாத்தன் தய்யிபா, அவர் மூமினாக இருந்தால் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். செல்வத்தை குறைவாகத்தான் சம்பாதிப்பார், அவர் மூமினாக வாழ்ந்தால் சந்தோஷமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிம்மதிகளையும் அருளையும் கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அஜபன் லிஅம்ரில் முஃமின், மூமினுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா செயல்களும் நன்மையாகவே முடிகிறது. வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இந்த நன்மை, இந்த எல்லா செயல்களும் நன்மையாக அமைவது மூமின்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்காது. ஏன்? இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர், அவருக்கு ஏதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தை கொடுத்தால் அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார். ஃபகான கைரல்லாஹ், அது அவருக்கு நன்மையாகி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஏதாவது நன்மையை கொடுத்து விட்டால், அருளை கொடுத்து விட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார், அதுவும் அவருக்கு நன்மையாகிறது. ஏதாவது கஷ்டத்தை துன்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டால் சபர், பொறுமை காட்பார். அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இவ்வளவுதான் என்று பொறுமை காட்பார். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொறுமையோடு பொருந்திக் கொள்வார். அது அவருக்கு சிறந்ததாகி நன்மையாகி விடுகிறது. அதனால் மூமினுடைய எல்லா காரியமும் அவனுக்கு நன்மையாகத்தான் அமையும். அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோயை கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது என்று கூறி அதனுடைய தீர்வை தேடி செல்லுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் என்று பொறுமையாக இருப்பார். அல்லாஹ் அவருக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம் என்று இந்த உலகத்திலே நிர்ணயித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், குடும்பம் கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ் கொடுத்தது இவ்வளவுதான் என்று பொறுமை காண்பார். 1,00,000 ரூபாய் அவனுக்கு சம்பளத்தை அல்லாஹ் அள்ளி கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது இவ்வளவுதான் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார். இதனால் மூமினுடைய எல்லா அம்சங்களும் நன்மையாகி விடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான், ஃபதனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. அதனால் அந்த மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான். இந்த ஈமானை விட்டு, இந்த மூமினுடைய தன்மையை விட்டு விலகியவர்கள் தான்
ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا. அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கமான உலக வாழ்க்கையை கொடுத்து விடுவான். நெருக்கமான வாழ்க்கை. மஈஷத்தன் பங்கா வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. நாளை மறுமைகளை எழுப்பப்படும் பொழுது குருடனாக எழுப்பப்படுவார். கேட்பார், கால ரப்பி லிம ஹஷரதனி அமா வகத் குன்து பஸீரா. நான் பார்வை உள்ளவனாக இருந்தேன் யா அல்லாஹ், என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? அல்லாஹ் சொல்லுவான், இப்படித்தான் என்னுடைய வசனங்கள் உனக்கு முன்னால் ஓதி காட்டப்பட்ட பொழுது வந்த பொழுது அதை நீ புறக்கணித்தாய். அதன் காரணமாக இன்றும் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதனை செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களை, ஈமான் இருந்தால், மூமினான தன்மையில் இருந்தால் அவர் இந்த 3 தன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்வார். அல்லாஹ் கொடுத்தால் நன்றி செலுத்துவார். எதை கொடுத்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதிலிருந்து அந்த மூமின் விலக மாட்டான். அல்லாஹ் கொடுத்தது என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவான். ஏதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையை கொடுத்தால் பொறுமை காண்பார். அல்லாஹ் கொடுத்தது என்று பொறுமையோடு இருப்பார். மூன்றாவதாக, முஃமின் ஏதாவது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில் பாவம் செய்துவிட்டால் அந்த பாவ மன்னிப்பை தேடி செல்லுவான். இந்த மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த வாழ்க்கையை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி சூரத்துல் அன்ஆமுடைய 82வது வசனம், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். அல்லாஹ் அமைதியை கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாப்பை கொடுப்பான். மூமின்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான். அவர்கள் யார்? அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்கள். வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின், தன்னுடைய ஈமானை அநியாயத்தோடு கலக்க மாட்டார்கள். அநியாயம் என்றால் என்ன? துலும் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் லுக்மானிலே அல்லாஹ் சொல்லவில்லையா, இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம், அதுதான் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தோடு, அந்த ஷிர்கோடு தன்னுடைய ஈமானை கலக்க மாட்டார்கள் மூமின்கள். இந்த மூமின்களாக வாழ்ந்தால் உலாயிக லஹுமுல் அம்ன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைதியை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பான சூழ்நிலையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த விஷயத்திலே குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக் கொள்வான். பத்ரிலே பாதுகாத்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி தோழர்களை குறைவான எண்ணிக்கையில் ஆயுதங்கள் இல்லாத பொழுது பாதுகாத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் மூமின்களை பாதுகாப்பான். எல்லா சூழ்நிலையிலும் அந்த ஈமான் தடுமாறவில்லை என்றால், அந்த ஈமான் குறையவில்லை என்றால், அந்த ஈமான் அந்த மூமினிடத்திலே குறைந்து விட்டால் அல்லாஹ் தான் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை விட்டு அல்லாஹ் பின்னால் அகர்ந்து கொள்ளுவான். உஹதுடைய போர்க்களம் அதற்கு உதாரணம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான் நபி தோழர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான். ஆனால் சில சஹாபாக்கள் தங்களுடைய உள்ளத்திலே சில விளக்கங்களை கொடுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு சிறிய அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு சிறிய மாறுதலை செலுத்திய காரணத்தால் அந்த பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் விலகி கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அந்த இடத்திலே சோதித்தான். இப்படித்தான் ஈமான் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பாதுகாப்பான். ஈமான் தடுமாறினால் அந்த பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் விலகி கொள்ளுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற 11வது வாக்குறுதி, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. சூரத்துல் பக்ராவுடைய 277வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வஅகாமுஸ் ஸலாத வஆதவுஸ் ஸகா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்தால் அவர்களுக்கு கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னிடத்திலே வைத்திருக்கின்றான். வலா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மூமின்களுக்கு அல்லாஹ் இந்த வாக்கியத்தை கொடுப்பான்.
ஆனால் பயம் இருக்கிறது, கவலை இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குறைவானதல்ல, என்னுடைய ஈமானிலே குறை இருக்கிறது. எதிரிகளை கண்டு அஞ்சுகிறேன், அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனைகளை கண்டு அஞ்சுகிறேன், அல்லது உலகத்திலே ஏதாவது சோதனையை கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டால் கவலையில் விழுந்து அல்லாஹ்வை மறந்து விடுகிறேன் என்றால் அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கின்ற இந்த வாக்குறுதியிலிருந்து அல்லாஹ் விலகவில்லை, இன்னும் அந்த தன்மையை தகுதியை நான் அடையவில்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வாக்கியத்தை கொடுப்பானாக. மூமினாக வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற எத்தனாவது வாக்குறுதி? என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி சூரத்துல் மரியமுடைய 96வது வசனம் 12வது வாக்குறுதி, இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. யா அர்ஹமர் ரஹீம். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனை, அந்த மூமினை நேசிக்கும்படி அல்லாஹ் ஆக்குவான். யார் நேசிக்கும்படி? அடுத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அவனை நேசிக்கும்படி அல்லாஹ் ஆக்குவான் மூமினாக இருந்தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா அஹப்பல்லாஹு அப்தன் நாதா ஜிப்ரீல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசித்தால், அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் அல்லாஹ் ஜிப்ரீலை அழைக்கிறான். நாதா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து சொல்லுகிறான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உச்சரிக்கிறான். அவர்களிடத்திலே அல்லாஹ் உச்சரிக்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன். இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் ஜிப்ரீலே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ஃபஹிப்பஹ், நீங்களும் இந்த அடியானை நேசியுங்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களும் அந்த அடியானை நேசிக்கிறார்கள். ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபி அஹ்லி ஸமா, ஜிப்ரீல் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களை அழைக்கிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பு, வானத்தில் உள்ளவர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், வானத்தில் உள்ளவர்களே இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கும்படி ஏவப்பட்டேன், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று. ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் உள்ளவர்களும் நேசிக்கிறார்கள். ثم يوضع له القبول في اهل الارض, பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களும் அவனை நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மூமினாக வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை நேசித்து விடுகிறான். அல்லாஹ் நேசித்தால் ஜிப்ரீல் நேசிக்கிறார், மலக்குகள் நேசிக்கிறார்கள். பூமியிலே வாழக்கூடிய அத்துணை படைப்பினங்களும், குறிப்பாக மனிதர்களும் ஜின்களும் அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமினாக வாழ்ந்தால் கொடுக்கக்கூடிய அடுத்த வாக்குறுதி சூரத்து ரஅதுடைய 29வது வசனம், அல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் தூபா லஹும், தூபா லஹும் வ ஹஸ்னு மஆப். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நற்செய்திகளை வைத்திருக்கின்றான். நற்செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். வ ஹஸ்னு மஆப், அவர்களுக்கு சிறந்த இருப்பிடங்களை, உறைவிடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நற்செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் அவர்கள் நாளை மறுமையிலே எழுப்பும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் உறுதியாக. உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா அராத அல்லாஹு பிஅப்தின் கைரா, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு நலவை நாடிவிட்டால், இஸ்தஅமலஹு ஃபகீல கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூலல்லாஹ், قال يوفقه لعمل صالح قبل الموت.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை செய்ய வைப்பான் அமல்களை. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை செய்ய வைப்பான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மரணமாவதற்கு முன்னால் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். கொடுப்பவன் யார்? அவர் விரும்பி செய்ய முடியாது. அல்லாஹ் கொடுப்பான் மூமின்களுக்கு. அவர்கள் மரணம் அடைவதற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்து அந்த நிலையிலேயே மரணம் அடைய வேண்டும் என்பதை. ஏன்? எந்த நிலையிலே மரணம் அடைகிறாரோ அதே நிலையில் தான் எழுப்பப்படுவார் மறுமையில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அந்த வாக்கியத்தை கொடுப்பான். 14வது வாக்குறுதி மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 30வது வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் இன்னா லா நுதீஉ அஜ்ர மன் அஹ்ஸன அமலா. ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நல்ல அமல்கள் செய்தவர்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீணாக்கி விட மாட்டான். அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். இது எமக்கு தேவையான மிக முக்கியமான உறுதி கொள்ளக்கூடிய வாக்குறுதி. ஏனென்றால் இன்று எம்முடைய உள்ளங்கள் எல்லாம் உலகத்திலே செய்யக்கூடிய அல்லாஹ்விற்கான அமல்களுக்கு கூலியை உடனேயே நாடுகிறது. ஏதாவது செல்வத்தை கொடுத்து விட்டால் அந்த செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்விற்கு கொடுத்தேனே, அல்லாஹ் எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறார்கள். படித்தான் ஏதாவது அல்லாஹ்வுடைய பாதைக்கு செய்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதைக்கு நான் உழைக்கிறேன், ஆனால் அல்லாஹ் என்னை கைவிட்டு விடுகிறானே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு உதாரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே சில நபிமார்கள் ஒரு மனிதரோடு வருவார்கள், சில நபிமார்கள் சில மக்களோடு வருவார்கள், சில நபிமார்கள் அவர்கள் மட்டும் தனியாக நடந்து வருவார்கள், சில நபிமார்கள் பெரும் கூட்டங்களோடு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எல்லாவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களுடைய அந்தஸ்தில் தான் அல்லாஹ் எழுப்புவான். அவர்களுடைய அவர்கள் அழைத்த அந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் செய்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால், இந்த கூலியுடைய பலனை அவர்கள் அடையாத காரணத்தால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியில் அல்லாஹ் எந்த குறைவையும் வைக்க மாட்டான். நான் அழைப்பு பணி செய்கிறேன், ஆனால் யாருமே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நான் அழைப்பு பணி செய்து என்ன புண்ணியம் என்று எண்ணக்கூடாது. நான் மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், ஆனால் அந்த பிரச்சாரத்தை கேட்பதற்கு 4 பேர் 3 பேர் தானே வருகிறார்கள், இதனால் எனக்கு என்ன கூலி கிடைக்கப் போகிறது என்று எண்ணக்கூடாது. நான் அழைப்பு பணி செய்கிறேன், ஆனால் இந்த அழைப்பு பணிக்கு யாருமே இதை ஏற்றுக்கொள்ளாமல் பின்பற்றாமல் போகிறார்கள் என்று ஒரு மூமின் எண்ணக்கூடாது. இவன் செய்கின்ற ஒரு அமலாக இருந்தாலும் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு கடுகளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர் மறுமைகளை பெற்றுக் கொள்வார், கடுகளவு தீமை செய்தாலும் அதையும் அவர் பெற்றுக் கொள்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூலியில் எந்த குறைவையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி, இந்த கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமைப்படுத்தி கொடுப்பான். சூரத்துல் ஆல இம்ரானுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஅம்மல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் ஃபயுவஃபீஹிம் உஜூரஹும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளுக்கு நன்மையை அல்லாஹ் கூலியாக கொடுப்பான், பாவங்களுக்கு அல்லாஹ் பாவத்தை கூலியாக கொடுப்பான். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கு நன்மையை விட கூலி வேறு ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இந்த நன்மைக்குரிய கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக மூமின்களுக்கு நிறைவேற்றுவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 57வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். என்ன மாற்றம்? அதாவது 5வது சொன்ன வாக்குறுதி அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான்னு இருக்குல்ல, அந்த வாக்குறுதி சூரத்துல் ஆல இம்ரானுடைய 96 வசனம்னு சொன்னேன். அது ஆல இம்ரான் இல்லை, சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனம். அப்புறம் 6வது வாக்குறுதிக்கு நம்பர் சொல்லலையா? 796 ஆறாப்புல 96.
6வதுக்கு வந்து சூரத்துல் யூனுஸுடைய 9வது வசனம். 16வது வாக்குறுதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய பாவ மன்னிப்பை மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். وعد الله الذين آمنوا وعملوا الصالحات لهم مغفرة وأجر عظيم. சூரத்துல் மாஇதாவுடைய 9வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அல்லாஹ் வாக்களிக்கிறான் ஈமான் கொண்ட மூமின்களுக்கு, ஈமான் கொண்ட நல்ல மூமின்கள், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான் லஹும் மக்ஃபிரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குவதாக, வஅஜ்ருன் அதீம், மிகப்பெரிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவதாக அவர்களுக்கு வாக்களிக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மூமினுக்கும் பாவ மன்னிப்பு என்பது தேவையான ஒன்றுதான். பாவத்திலிருந்து இந்த உலகத்திலே யாரும் விதிவிலக்காக முடியாது. அவர் மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்வார், அவர் ஆலிமாக இருந்தாலும் பாவம் செய்வார், அவர் தாயியாக இருந்தாலும் பாவம் செய்வார், அவர் யாராக இருந்தாலும் சரி, மனிதன் என்றால், மனிதனுடைய தன்மை என்றால் அவர் பாவம் செய்துதான் ஆவார். பாவம் செய்யாதவர்கள் மலக்காகி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பான். அவர்கள் அழைத்து கொண்டிருக்கும் நேரமெல்லாம், அவர்கள் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை மன்னித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்னப அப்துன் ذنبا فقال اللهم اغفر لي ذنبي فقال تبارك وتعالى أذنب عبدي ذنبا فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், ஒரு அடியான் பாவம் செய்கிறான், இதா அஸ்னப அப்துன் ذنبا, ஒரு அடியான் பாவத்தை செய்து விடுகிறான். பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைக்கின்றான், யா அல்லாஹ், பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று சொல்லுகின்றான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இந்த அடியான் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிக்க தகுதியானவன் என்று என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வழங்கி விடுகிறான். சும்ம ஆத, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களுடைய வழக்கம் அப்படித்தான், பாவ மன்னிப்பை தேடிவிட்டால் மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்வார்கள். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக விலகுபவர்கள் குறைவிலும் குறைவுதான். மறுபடியும் அந்த அடியான் பாவ மன்னிப்பை நோக்கி வருகிறான். சும்மா ஆத, மறுபடியும் திரும்புகிறான் அதே செயலுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் பாவ மன்னிப்பை செய்து விட்டான். என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், மீண்டும் நான் ஒருவன் தான் பாவங்களை மன்னிப்பேன் என்ற கல்வியோடு இவன் என்னை அழைக்கிறான், இவனுடைய பாவ மன்னிப்பை நான் வழங்குகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, சும்மா ஆத, மறுபடியும் திரும்புகிறான். فأذنب, பாவம் செய்கிறான். فقال أي رب اغفر لي ذنبي, யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்றான், இவன் அடியான் பாவம் செய்கிறான், நான் ஒருவன் தான் பாவ மன்னிப்பை தருவேன் என்ற கல்வியோடு என்னை அழைக்கிறான், அதன் காரணமாக இவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், இதனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறான், 3ஆவதாகவோ அல்லது 4ஆவதாகவோ மறுபடியும் அதே பாவத்திலே திரும்பி அல்லாஹ்வை அழைத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இஅமல் மா ஷிஅத் ஃபகத் கஃபர்து லக், நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள், அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை தவறான ஒரு கருத்திலே, சிந்தனையிலே புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் தௌபா என்பது ஒரு கடமை போல, ஏதோ பாவம் செய்து விட்டால் கேட்டு விடலாம், அதற்கு பிறகு மீண்டும் அந்த பாவத்திலே திரும்பலாம், அது மறுபடியும் தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னிப்பான், மறுபடியும் தௌபா செய்யலாம், மன்னிப்பான், இப்படியே மன்னிப்பை வணங்கிக் கொண்டே இருப்பான் என்று சொல்ல முடியாது. என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்திலே அந்த தௌபாவிற்குரிய நிபந்தனைகளை நிறைவேற்றி
அதனுடைய அடையாளங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக விலகி அந்த பாவத்தின் பக்கம் இனிமேல் திரும்ப மாட்டேன் என்று வாக்குறுதி அல்லாஹ்விற்கு உள்ளத்தாலும் தன்னுடைய செயலாலும் வெளிப்படுத்தி அந்த பாவத்தை வெறுத்து ஒதுக்கிவிட்டால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவம் எவ்வளவு கோடி மடங்கு பாவத்தை தந்தாலும் சரி, மூமினுக்கு அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு அவன் செய்த பாவம் அளவிற்கு நன்மைகளையும் கொடுத்து விடுகிறான். யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான், மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதியை கொடுக்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவ மன்னிப்பை கொடுப்பதாக. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு எத்தனையாவது வாக்குறுதி? சூரத்துல் அன்கபூத்துடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம். இதுவும் அதே போன்ற வாக்குறுதிதான். ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அவர்களுடைய பாவமான செயல்களை அல்லாஹ் விலக்கி விடுவார். லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வலனஜ்ஸியன்னஹும் அஹ்ஸனல்லதீ கானூ யஅமலூன். அவன் செய்ததை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த கூலிகளை அவனுக்கு வழங்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த அடியான் கொண்டு விட்டாலே அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவமான செயலிலிருந்து பாதுகாத்து நன்மையின் பக்கம் அவனை கொண்டு வந்து விடுவான். அவன் எண்ணிய அந்த எண்ணத்திற்கு கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலிகளை கொடுப்பான். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், பனி இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு மனிதர் வந்தார். இத்தூனை கொலை செய்தவராக, 99 கொலை செய்தவராக வந்தார். யாராவது இருக்கிறார்களா மார்க்க அறிஞர்கள், நான் திருந்த வேண்டும் என்று கேட்டார். ஒருவரை அடையாளம் காட்டினார்கள். அவரிடத்திலே சென்றார். ஆலிம் அவர்களே, நான் 99 கொலை செய்திருக்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா? சொன்னார், 99 கொலை செய்த உனக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடையாது. கோபத்திலே அவரையும் முடித்து 100 ஆக்கினார். மேலும் கேட்டார், யாராவது இருக்கிறார்களா? அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஆலிமிடத்திலே அவர் சொன்னார், அல்லாஹ் உன்னை நிச்சயமாக மன்னிப்பார், நீ தௌபா செய். ஆனால் இந்த பாவிகள் இருக்கக்கூடிய ஊரை விட்டு சென்று அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டம் இருக்கிறது ஒரு ஊரிலே, அந்த ஊரிலே நீ சென்று அந்த அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டத்தோடு நீயும் சேர்ந்து நல்லவனாக கொள் என்று அறிவுரை செய்தார். அவர் கிளம்பினார். கிளம்பிய வழியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நாட்டத்தை வைத்திருந்தான். நன்மையான உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்தார்கள், பாவிகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வந்தார்கள். பாவிகளின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள், இவர் 100 கொலை செய்திருக்கிறார், இவரை நாங்கள் தான் கைப்பற்றி செல்லுவோம். நன்மையின் மலக்குகள் சொன்னார்கள், இல்லை, இவர் அல்லாஹ்விடத்திலே அதற்கான தௌபாவை செய்துவிட்டார், அதற்காகத்தான் புறப்பட்டிருக்கிறார், நாங்கள் தான் கொண்டு செல்லுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு தீர்ப்பளிப்பதற்காக இன்னொரு மலக்கை அனுப்புகிறான். அவர் சொன்னார், அளந்து பாருங்கள் தூரத்தை. அவர் கிளம்பிய தூரம், அவர் வந்தடைந்த தூரத்திற்கு அந்த பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவியுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அழைத்து செல்லுங்கள் இவரை. இவர் கடந்து வந்த தூரம் நன்மையான மக்கள் வாழக்கூடிய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் நல்ல மலக்குகள், நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அழைத்து செல்லுங்கள் இவரை. அளந்து பார்த்தார்கள், நன்மையின் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் தான் வெற்றி பெற்றார்கள். அவர் கடந்து வந்த தூரம் நன்மையான ஊருக்கு நெருக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் நடந்தது என்னவென்றால், இவர் உண்மையில் கடந்து வந்த தூரம் குறைவுதான். உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் இவர் பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாகத்தான் இருந்தார். ஆனால் யாரிடத்தில் இந்த தௌபாவை செய்தாரோ அந்த ரப்புல் ஆலமீன் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியே நீ உன் தூரத்தை குறைத்துக்கொள், நீ உன் தூரத்தை நெருக்கிக் கொள் என்று. 100 கொலை செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை அவர் கொண்டு விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவத்தை விட்டு அவரை விலக்கி அல்லாஹ் தன்னிடத்திலே இணைத்துக் கொள்கிறான் அவரை. அவர் செல்ல நினைத்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹ் அவரை வெளியாக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய அருளை இணைத்துக் கொண்டவர்களை அல்லாஹ் வெளியாக்க மாட்டான்.
மூமின் பாவம் செய்தால் அவன் திரும்பி வரும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளையும் அன்பையும் அவனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான். அந்த மூமினை அவன் விட்டாலும் அல்லாஹுவை அல்லாஹ் விடமாட்டான், அவனை துரத்தி கொண்டே இருப்பான். தன்னுடைய பாசத்தால் அல்லாஹ் இறைத்துக் கொள்ளுவான், அவர்களை அல்லாஹ் வெற்றியாளர்களாக மாற்றுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்திலே நமக்கு வாக்களிக்கின்றான். சூரத்துல் நஹலுடைய 99வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வாக்குறுதியை கொடுக்கிறான். 18வது வாக்குறுதி சூரத்துல் நஹலுடைய 99வது வசனம். இன்னஹு லைஸ லஹு சுல்தான் அலல் லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். இவன் மூமின்களுக்கு அதிகாரியாக, எஜமானராக, நிர்வகிக்க கூடியவராக மாறவே முடியாது. யாரை அல்லாஹ் சொல்லுகிறான்? யாரை சொல்கிறான்? ஷைத்தானை அல்லாஹ் சொல்லுகிறான். மூமின்களுக்கு மூமின்கள் இவருடைய கட்டளையை ஏற்று நடக்கும் அளவிற்கு ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்க மாட்டான் சுல்தானாக. மூமின்களுக்கு அல்லாஹ் ஆக்க மாட்டான் அல்லதீன ஆமனு, மூமின்கள் மீது. மூமின்கள் ஷைத்தானை விட்டு விரண்டுதான் வாழ்வார்கள். ஷைத்தானை எதிரியாக நினைப்பார்கள். எதிரிக்கு செய்யக்கூடிய எதிர்ப்பையும் வெறுப்பையும் தங்களுடைய அமல்களின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள். ஷைத்தான் தொழுகையை விடுவதை விரும்புவான். ஆனால் மூமின் அந்த ஷைத்தானுக்கு எதிரியாக இருக்கும் காரணத்தால் அவனுக்கு விரோதமான தொழுகையை நிறைவேற்றுவான். மூமின் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடப்பான், ஷைத்தானுக்கு அடிபணிந்து நடக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் மூமின்களுடைய தன்மையாக, அல்லாஹ்வை அஞ்சியவர்களின் தன்மையாக சூரத்துல் ஆராஃபுடைய 201வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு. மூமினை, அல்லாஹ்வை அஞ்சியவனை ஷைத்தான் தீண்டினால் அவர் விழித்துக் கொள்வார், உஷாராகிக் கொள்வார். தீன்றது ஷைத்தான்னு தெரியும், தீன்றது ஷைத்தான்னு தெரியும், உடனே விழித்துக் கொள்ளுவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் வந்து விடுவார், பள்ளிக்குள்ள வருவார். அப்பந்தான் 2 ரக்காத்து சுன்னத் தொழுறதுக்கு நேரம் இருக்கும். ஷைத்தான் சொல்லுவான், எதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்க உட்கார்ந்துன்னு சொல்லி. ஆனால் விழித்துக் கொள்வார், ஷைத்தான் தான் சொல்லுகிறான், இதை ஷைத்தான் தான் சொல்லுகிறான் என்று சொல்லி விடுவார். ஏதாவது ஒரு நடைபாதையை கடந்து செல்லுவார், அசிங்கமான ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு இருக்கும், பார்வையை குனிந்து செல் என்று சொல்லுவான். ஷைத்தான் சொல்லுவான், ஒரு முறை பார், பரவாயில்லை என்று. நீ அது என்னவென்று பார் என்று சொல்லுவார். அவன் பார்த்து கொள்வான். மூமினாக இல்லை என்றால், மூமினாக இருந்தால் உடனே விழித்துக் கொள்வான். ஷைத்தான் தீண்டுகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் நஹ்லிலே வாக்களிக்கிறான், மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் ஷைத்தானை சுல்தானாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள், ரசூல்மார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். கதாலிக ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன். இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். யா அர்ஹமர் ராஹிமீன், மூமின்களை பாதுகாப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். இந்த வசனத்தை மட்டும் பார்த்துக்கோங்க, எத்தனை வசனம் சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 20வது மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி சூரத்துல் அன்ஃபாலுடைய 19வது வசனம். அல்லாஹ் சொல்லுகின்றான், காபிர்களுடைய எண்ணிக்கையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எண்ணிக்கையை எவ்வளவு நீங்கள் வைத்திருந்தாலும், வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன், உங்களுடைய மெஜாரிட்டியின் காரணமாக அல்லாஹ் உங்களோடு இருக்க மாட்டான். வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன், மூமின்களோடு தான் அல்லாஹ் இருப்பான். வஅன்னல்லாஹ மஅல் முஃமினீன், மூமின்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு தன்மை, இந்த ஒரு எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் உதித்தால், அதற்கு பிறகு முஃமினை அசைப்பதற்கு யாராலும் முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் அழைக்க சொன்னான். ஃபிரௌனை அழைத்து வா, அழைப்பு பணியை செய் மூசாவே. ஃபிரௌனுக்கு
அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், இத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, ஃபிர்அவுனிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவன் எல்லை மீறுகிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, அழகான வார்த்தையின் மூலமாக அவனுக்கு உபதேசம் செய்யுங்கள், ஒருவேளை அவன் அல்லாஹ்வை அஞ்சலாம், படிப்புணர்வு உணர்வுகள் பெறலாம். அப்போது சொன்னார்கள், யா அல்லாஹ், காலா ரப்பனா இன்னனா நகாஃபு, யா அல்லாஹ் நாங்கள் பயப்படுகிறோம், நாங்கள் பயப்படுகிறோம் யா அல்லாஹ், அவனிடத்திலே சென்று சொல்லுவதற்கு அவன் எல்லை மீறியவனாக இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிற்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான், கால லா தகாஃபா, நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம், இன்னனி மஅகுமா, நான் உங்களோடு தான் இருக்கிறேன். எப்படி? அஸ்மஉ வ அரா, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதன் மூலமாகவும் உங்களை பார்ப்பதன் மூலமாகவும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எங்கே? சௌரு குகையிலே அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் இருவர் கவலையாக இருக்கிறது, இந்த காபிர்கள் என்னை பார்த்து விடுவார்கள் என்று. மா ظنك باثنين يا ابا بكر الله ثالثهما, நாம் இருவர் அல்ல, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நதியை கடந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், மூசாவுடைய கூட்டம் சொன்னது, மூசா அவர்களை எங்களை நீங்கள் கைவிட்டு விட்டீர்களே, எங்களை கைவிட்டு விட்டீர்களே என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், கல்லா, அப்படி அல்ல, அல்லாஹ் என்னோடுதான் இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். மூமின்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமின்களோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். கண்ணியத்துக்குரியவரே, 19வது சொன்ன அந்த ஒரு வசனம் 10வது அத்தியாயத்துடைய 103வது வசனம், யூனுஸுடைய 103வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி 20 சூரத்துல் ஆல இம்ரானுடைய 68வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களின் நண்பனாக, பாதுகாப்பை அளிப்பவனாக, உறுதுணையாக, ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவனாக மூமின்களுக்கு அல்லாஹ் வலியாக, நண்பனாக இருக்கின்றான். அல்லாஹ் மூமினை நண்பனாக்கிக் கொள்ளுகின்றான். மூமினுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நெருக்கத்தை கொடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், நண்பனாக்கிக் கொள்ளுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹதீஸை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியார் பரதான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான், மேலும் நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்கின்றான். இதுவரை அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கும் வரை, அதுவரை அல்லாஹ்விடத்திலே நஃபிலான வணக்கங்கள் மூலமாக பரதை நிறைவேற்றி கொண்டு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒருவேளை அல்லாஹ் அவனை நேசித்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், விரிக்கக்கூடிய கரமாக அல்லாஹ் மாறிவிடுகிறான், நடக்கக்கூடிய பாதமாக அல்லாஹ் மாறிவிடுகிறான். அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுக்கின்றான், அவன் பாதுகாப்பை தேடினால் அல்லாஹ் பாதுகாப்பை அளிக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், என்னை எதுவும் தடுமாற வைக்காது, என்னை எதுவும் தடுமாற வைக்காது. இதை தவிர ஒரு மூமினின் உயிரை கைப்பற்றும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தவிர, அதை பார்த்து நான் தடுமாறுகிறேன். என்ன தடுமாற்றம்? ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா விளக்கம் சொன்னார்கள், இந்த தடுமாற்றம் என்பது ஏதோ ஒரு செயலை செய்து முடிக்க முடியுமா அல்லது முடிக்க முடியாதா என்ற தடுமாற்றம் அல்ல. அல்லாஹ் நாடியதை செய்வான். அல்லாஹ் அந்த மூமினின் மீது கொண்டுள்ள அன்பால், பாசத்தால் தடுமாறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், மூமின்களுக்கு நண்பனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை ஆக்கிக் கொள்கின்றான். 22வது வாக்குறுதி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், சூரத்துல் காஃபிருடைய 51வது வசனம், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தித் துன்யா, ஃபில் ஹயாத்தித் துன்யா. கொஞ்சம் கவனியுங்கள், அல்லாஹ் சொல்லுவதை பாருங்கள். நான் நபிமார்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்ட மூமின்களையும் வெற்றி பெறச் செய்வேன் இந்த உலகத்தில். ஃபில் ஹயாத்தித் துன்யா,
மூமின்களுடைய பாதை என்பது வெற்றியின் பாதைதான். மூமின்களுக்கு அல்லாஹ் தோல்வியை நிரந்தரமாக கொடுக்கவே மாட்டான். சோதனைகளை கொடுக்கலாம், ஆனால் அல்லாஹ் அந்த சோதனையில் தோல்வியை நிரந்தரமாக்க மாட்டான் மூமின்களுக்கு. ஏன்? மூமின்களுக்கு உதவி செய்யக்கூடிய கடமை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டது. சூரத்துல் காஃபிருடைய சூரத்துல் ரூமுடைய 47வது வசனம் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். மூமின்களுக்கு உதவி செய்வது, மூமின்களை வெற்றி பெறச் செய்வது, மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. அல்லாஹ் மீற மாட்டான். தோல்வி வருகிறது என்றால், இழிவு வருகிறது என்றால், தோல்வியும் வெற்றி இழப்புகளும் ஏற்படுகிறது என்றால் அங்கே மூமின்கள் வாழவில்லை, அல்லது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உள்ள மூமின்கள் கூட்டம் அங்கே இல்லை. ஏன்? வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக வாழ்ந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஒரு சோதனை தான் இந்த உலகளாவிய அளவிலே நம்முடைய முஸ்லிம் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள். வெற்றி இழப்புகள், தோல்விகள், அழிவுகள் அல்லது சோதனைகள் எல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஒருவேளை அல்லாஹ் இதை நமக்கு சோதனையாக கொடுக்கலாம். வெற்றியின் வாசல் விரைந்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ். வலக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன். ஹப்பாபிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அது போன்றுதான் அந்த சோதனைகளை நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். வெற்றிக்காக அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். ஆனால் மூமினாக நம்முடைய சமூகம் இல்லை என்றால் இது அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனை அல்ல, அல்லாஹ் கொடுக்கின்ற வேதனை. அல்லாஹ் கொடுக்கின்ற வேதனை. அல்லாஹ் இந்த வேதனையை கொடுத்து அல்லாஹ் அழித்து விடுவான் முஸ்லிம்களை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற அடுத்த வாக்குறுதி சூரத்துல் ஹஜ்ஜுடைய 38வது வசனம், இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனூ. இந்த ஊர்ல அல்லது குறிப்பா முஸ்லிம்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஊருக்கு தேவையான வசனம். அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகளை, காஃபிர்கள் மூலமாக வரக்கூடிய வேதனையிலிருந்து அந்த வேதனையை, அந்த திட்டங்களை, அந்த சூழ்ச்சிகளை அல்லாஹ் தடுத்துக் கொள்ளுவான். மூமின்களை அண்ட விட மாட்டான். யார் மூலமாக? காஃபிர்கள் மூலமாக வரக்கூடிய அந்த வேதனைகளை, அந்த சோதனைகளை, அந்த திட்டங்களை மூமின்களின் பக்கம் அல்லாஹ் நெருங்க விட மாட்டான். அல்லாஹ் தடுத்துக் கொள்ளுவான். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனூ என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 38வது வசனத்திலே மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற 24வது வாக்குறுதி சூரத்துல் நிசாவுடைய 141வது வசனம், وَلَنْ يَجْعَلَ اللَّهُ لِلْكَافِرِينَ عَلَى الْمُؤْمِنِينَ سَبِيلًا. சூரத்துல் நிசா. அல்லாஹ் மூமின்களை காஃபிருடைய பாதையில் அல்லாஹ் அமர்த்த மாட்டான். وَلَنْ يَجْعَلَ اللَّهُ لِلْكَافِرِينَ عَلَى الْمُؤْمِنِينَ سَبِيلًا. மூமின்களுடைய பாதையில் இருப்பதற்கு காஃபிர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்க மாட்டான். இது நடக்கிறது என்றால் இந்த உலகத்திலே ஒன்று சொன்னேனே, ஒன்று சோதனை வெற்றி விரைவில், அல்லது வேதனை தோல்வி விரைவில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு காலம் மூமின்களுடைய பாதையை காஃபிர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மூமின்களுடைய முடிவை அல்லாஹ் காஃபிருடைய கரத்திலே அல்லாஹ் ஒப்படைக்க மாட்டான். ஆனால் இன்று இழிவு கேவலம் காஃபிருடைய கரத்திலே எம்முடைய நிம்மதியும் எம்முடைய உரிமைகளும் கொடுக்கப்பட்டு அவர்களிடத்திலே சென்று பிச்சை கேட்கும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மாற்றிவிட்டான். அல்லாஹ் எமக்கு இதை சோதனையாக ஆக்கி விரைவில் வெற்றியை அளிப்பானாக. அல்லாஹ் எமக்கு இதை வேதனையிலிருந்து நீக்கி அல்லாஹ் எம்மை தண்டனையிலிருந்து பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான அடுத்த வாக்குறுதி, மிகவும் கவனத்தோடு கவனிக்கப்பட வேண்டிய
இன்றைய சமூகத்தின் மிகப்பெரிய கொள்கை மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் ஹிலாஃபா, ஆட்சி அதிகாரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூருடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா இஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, இந்த பூமியுடைய ஆட்சியாளர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவார். யார் ஆக்குவார்? அவர்களாக முடியாது, அல்லாஹ் ஆக்குவான். எப்படி? இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து ஹிலாஃபத்தை கொடுத்து ஆட்சியில் அமர வைத்தாரோ அப்படி. ஏன்? ஹிலாஃபத்தை கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்பது அல்லாஹ் தன்னுடைய கரத்திலே வைத்திருப்பது. அல்லாஹ் தன்னுடைய கரத்திலே வைத்திருப்பது. அல்லாஹ் நாடினால்தான் அல்லாஹ் அதை கொடுப்பார். அதன் காரணமாகத்தான் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் ஹிலாஃபத்திற்காக ஒரு தனிப்பட்ட கூட்டம் உழைக்கக்கூடாது. ஹிலாஃபத்திற்காக அல்லாஹ் பதிய வச்சுக்கணும் மனசுல. ஹிலாஃபத்திற்காக மட்டும், ஹிலாஃபத்தை பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று எந்த ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய கூட்டமும் பயணிக்க கூடாது. ஏன்? ஹிலாஃபத்தை கொடுப்பது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருப்பது. அதை பெறுவதற்குரிய வழிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் உதாரணமாக்குகிறான். அந்த பாதையில் சென்றால் என் நோக்கம் அதுவாக இருந்தாலும் அதுவாக இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த பாதை இல்லாமல் இதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் என்ன? மக்காவுடைய வெற்றி அடைவதா? எங்கேயாவது வெற்றி அடைவதால் மக்காவுடைய வெற்றிக்காக உழைங்கள் என்று சொன்னார்களா? மக்காவில் இஸ்லாமிய ஆட்சியை கொடுப்போம் வாருங்கள் என்று உழைப்போம் என்று சொன்னார்களா? ஒரு வார்த்தை, ஒரு ஹதீஸை அதற்கு ஆதாரமாக காட்ட முடியுமா? காபாவை முஸ்லிக்கிலிருந்து மீட்டுவதுதான் நம்முடைய நோக்கம் சொன்னார்களா? மக்காவை இஸ்லாமிய ஆட்சியின்படி அமைப்பதுதான் முஸ்லிம்களுடைய நோக்கம் சொன்னார்களா? மூமின்களுடைய பாதை, அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய நோக்கமும் லா இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் அவர்களுடைய நோக்கம், இதுதான் அவர்களுடைய லட்சியம், இதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இந்த பாதையில் அவர்கள் தங்களுடைய வழித்தடங்களை அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவார். இதற்காக என்று ஒரு தனிப்பட்ட கூட்டம் இதை நோக்கமாக கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை புறந்தள்ளி விட்டால் எதையும் பெற முடியாது. அவர்களுடைய எண்ணம் தோல்வியாகத்தான் முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகிறார். மூமின்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிலாஃபத்தை கொடுப்பார். எப்போது? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொண்ட தீனிலே அவர்களை வாழ வைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய பயத்தை நிம்மதியாக்குவான். அப்படி அவர்களுக்கு ஹிலாஃபத்தை கொடுத்தாலும், ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தாலும் அடிப்படை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னை வணங்குவார்கள், எனக்கு இணை வைக்க மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஹிலாஃபத்திற்கு முன்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், ஹிலாஃபத்திற்கு பின்னாலும் அவர்கள் நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். பார்க்கிறோம், இந்த உலகத்திலே எத்துணை ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும், உலகத்துடைய எத்துணை ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் அங்கே நோக்கம், அடிப்படை தோல்விக்கு என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அந்த கூட்டம் உழைக்கவில்லை. சமாதானத்திற்காக உழைத்திருப்பார்கள், அல்லது சில சட்டங்களை செயல்படுத்துவதற்காக உழைத்திருப்பார்கள், காபீர்களோடு கை சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைத்திருப்பார்கள். அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருந்திருக்காது. அல்லாஹ் தூக்கி எறிந்து விடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்களுடைய ஒட்டுமொத்த நோக்கமும் இதுதான். ஹிலாஃபா கிடையாது. ஆட்சியை பிடிப்பதோ, ஆட்சி அதிகாரங்களை பிடிப்பதோ மூமின்களுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி அது. அதை இவர்கள் நிறைவேற்றாவிட்டாலும், இவர்கள் அதை தேடி செல்லாவிட்டாலும் அல்லாஹ் கொடுப்பார்.
அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மேலும் கூறப்பட்ட 5 வசனங்களை நீங்கள் சென்று படித்து பார்த்தால் தெளிவாக உங்களுக்கு புரியும். வெற்றியோ ஆட்சி மாற்றங்களோ ஆட்சிகளை அமர்த்துவதோ கிலாபத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கரத்திலே கொடுப்பதோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய கரத்திலே வைத்திருப்பது. அதை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு தேவை தௌஹீதுடைய கூட்டம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறி ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய கூட்டம் உருவாகி அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகம் உருவானால்தான், தௌஹீதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இருக்கக்கூடிய கூட்டம் உருவானால்தான் ஹிலாஃபத் கிடைக்கும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். எங்கே அனுப்பினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் யமன். சொன்னார்கள், யமனுக்கு அனுப்புகிறேன் முஆத், இஸ்லாமிய ஆட்சி நிலைப்படுத்து என்று சொன்னார்களா? இஸ்லாமிய சட்டங்களை செயல்படுத்தி என்று சொன்னார்களா? ஹிலாஃபத்தை கொண்டு வா அருகில் உள்ள நாடுகளுக்கு என்று சொன்னார்களா? நீ செல்லுகிறாய் யூத நஸ்ரானிகள் வாழக்கூடிய அந்த வேதங்களை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலே உன் நோக்கம் இலா ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், உன்னை நான் அனுப்புவதற்கு நோக்கமே லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அலை. ஆட்சியில் இருந்ததற்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அலை. தௌஹீதை நிலைநிறுத்து. வணங்க தகுதியான இறைவனாக அழைக்கப்படுவதற்கு அல்லாஹ் என்ற ஒரு பெயரை அந்த மூமின்களுக்கு கற்றுக்கொடு, அந்த மக்களுக்கு கற்றுக்கொடு. ஃபதுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட நோக்கம். இதுதான் மூமின்களுடைய நோக்கம். இதுதான் மூமின்களுடைய ஒவ்வொரு பாதையின் நோக்கம். இதுதான் மூமின்களுடைய எல்லா இலக்குகளின் நோக்கம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விலே பயணிப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அளிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ்விலே பயணிப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை அளிப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்விலே பயணிப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஆட்சி அதிகாரங்களையும் அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒப்படைப்பார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 25 வாக்குறுதிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு குறிப்பாக கொடுக்கிறான். இன்னும் பல வாக்குறுதிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல வாக்குறுதிகளை மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இப்போது என்ன கேள்வி என்றால், இந்த வாக்குறுதிகளை அல்லாஹ் எமக்கு கொடுக்கின்றானே, இந்த வாக்குறுதிகளை பெறுவதற்குரிய தகுதியோடு தான் நாம் வாழ்கிறோமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுகிறோம், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக உழைப்பு இல்லை. சொர்க்கத்தை நம்பிக்கை கொள்கிறோம், மூமின் என்று சொல்லுகிறோம், ஆனால் சொர்க்கத்திற்கான அமல் நம்மிடத்தில் இல்லை. நரகத்தை பயப்படுகிறோம், நரகம்தான் உண்மை என்று சொல்லுகிறோம், நரகத்தை விட்டு எம்மை பாதுகாப்பதற்குரிய அமல்கள் நம்மிடத்தில் இல்லை. மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறோம் மூமின்களாக, ஆனால் எந்த விழிப்புணர்வும் எம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ்வை அஞ்சுவதாக சொல்லுகிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்குரிய செயல்கள் எதுவும் எம்மிடத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக சொல்லுகிறோம், ஆனால் எம்முடைய முகங்களிலும் எம்முடைய ஆடைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அடையாளங்கள் இல்லை. எப்படி மூமின்களாக மாற முடியும்? எப்படி மூமின்களாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மூமின்கள் எத்துணை பேர் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த தாடியை வளர்ப்பதற்கு தயார்? எத்துணை மூமின்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கரண்டைக்கு மேலே ஆடை அணிய சொன்னார்கள், ஆடை அணிய தயார்? ஆனால் மூமின்கள் தாடி இருக்காது. மூமின்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள் கரண்டைக்கு மேலே. மூமின்கள் எப்படி மாற முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் இந்த ஈமானுடைய தன்மை என்பது என்னுடைய வாழ்க்கைகளை முழுமையாகாது. கண்ணியத்துக்குரியவர்கள், மேலிருந்து கீழ் வரை வரிசையாக ஒவ்வொரு வசனங்களையும் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஃபாத்திருடைய 5வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிப்பான். அந்த வாக்கிற்கு அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான், மீற மாட்டான். சூரத்துல் ஜுமருடைய 20வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு முதலாவதாக வாக்களிக்கிறான் சொர்க்கத்திற்கு. சூரத்துல் பக்கராவுடைய 25வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு நாளை மறுமையிலே வெளிச்சத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஹதீதுடைய 12வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஜாசியாவுடைய 30வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தன்னுடைய ஃபضலை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 152வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தன்னுடைய பரக்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் ஆராஃபுடைய 96வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தன்னுடைய நேர்வழியை வாக்களிக்கின்றான். சூரத்துல் யூனுஸுடைய 9வது வசனம்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவான், இருளில் இருந்து அல்லாஹ் வாக்களிக்கிறான். சூரத்துல் பக்கராவுடைய 257வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு தன்னுடைய உறுதியை அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சூரத்துல் இப்ராஹிமுடைய 27வது வசனம். எத்தனை வாக்குறுதி முடிஞ்சிருக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் நஹலுடைய 97வது வசனத்திலே மூமின்களுக்கு சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆமுடைய 82வது வசனத்திலே அல்லாஹ் அமைதியையும் பாதுகாப்பையும் மூமின்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 277வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மரியமுடைய 96வது வசனத்திலே மூமின்களை உலகத்தில் உள்ள எல்லோரும் அல்லாஹும் மலக்குகளும் நேசிக்கும்படி அல்லாஹ் ஆக்குவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ரஅதுடைய 29வது வசனத்திலே மூமின்களுக்கு நற்செய்திகளும் மூமின்களுக்கு சிறந்த உறைவிடவும் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். எத்துணை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 14வதாக சூரத்துல் கஹ்ஃபுடைய 30வது வசனத்திலே மூமின்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 15வதாக சூரத்துல் ஆல இம்ரானுடைய 57வது வசனத்திலே மூமின்களுக்கு அவர்களுடைய கூலிகளை அல்லாஹ் முழுமையாக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். 16வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு சூரத்துல் மாயிதாவுடைய 9வது வசனத்திலே தன்னுடைய மக்ஃபிரத்தை தன்னுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்துடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்கள் இருந்து குற்றங்கள் இருந்து மூமின்களை அல்லாஹ் நீக்குவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் நஹலுடைய 99வது வசனத்திலே ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு எஜமானர்களாக சுல்தானாக மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 19வதாக சூரத்துல் யூனுசுடைய 103வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் எப்படி நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தானோ அது போன்று என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஃபாலுடைய 19வது வசனத்திலே 20வது வாக்குறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களோடு தான் அல்லாஹ் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வதாக சூரத்துல் ஆல இம்ரானுடைய 68வது வசனத்திலே மூமின்களுக்கு நண்பனாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். சூரத்துல் காஃபிருடைய 51வது வசனத்திலே 22வது வாக்குறுதியாக மூமின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி பெற செய்வான், அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 38வது வசனத்திலே 23வது வாக்குறுதியாக காஃபிர்கள் மூலமாக வரக்கூடிய வேதனைகளை துன்பங்களை விட்டு மூமின்களுக்கு அல்லாஹ் அதை தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வதாக சூரத்துல் நிசாவுடைய 141வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை காஃபிரின் பாதையில் அல்லாஹ் அமர்த்த மாட்டான், மூமின்களுடைய பாதையில் அல்லாஹ் காஃபிர்களை ஆக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். இறுதியாக சூரத்துல் நூருடைய 55வது வசனத்திலே ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களையும் அதன் மூலமாக பலனையும் அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களிக்கின்றான். இந்த வாக்குறுதிகளை இம்மையிலும் மறுமையிலும் பெற்று நாளை மறுமையிலே அல்லாஹுடைய விசாரணையை எளிதாக்கி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தை அல்லாஹ் எமக்கு வாக்களித்ததை போன்று பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய சொர்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வஸ்தஃபி அன்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.